உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 11 24/5/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமையாக சுக்கிரவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அம்பாள் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சென்னைக்கு வெகு அருகிலேயே மறைமலை நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் பிரதான தெய்வமாக புவனேஸ்வரி அம்பிகையானவள் அமர்ந்து அருள் புரிந்து வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் சுதை சிற்பங்களாக ஆயூர் தேவியும் அதோடு அற்புதமாக ஜேஷ்டாதேவி வழிபாடும் அமைந்திருக்கின்றது. அம்பிகை புவனேஸ்வரி அம்பாள். இந்த அம்பாளை இங்கு பிரதிஷ்டை செய்து உலக மக்கள் அனைவரும், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு மட்டுமல்லாமல் அனைவரும் எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு காரணமாக அமைந்தவர் யார் என்று சொன்னால், புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை ஏற்படுத்திய ஸ்ரீலஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள். அதாவது அவர் எப்படி என்று சொன்னால், ஒரு அவதூத சந்நியாசி மரபில் வந்தவர். அவருக்கு முன்பாக இருந்த அவதூத சந்நியாசிகள் என்றபடி பார்க்கின்ற நேரத்தில் ஜட்ஜு சுவாமிகள், சுயம் பிரகாச சுவாமிகள் என்று 2 மகான்களை பற்றி குறிப்பிடுவார்கள். அவதூத சந்நியாசி என்று சொன்னால் அந்த காலத்தில் அவர்கள் உடம்பில் ஆடை இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து அருள் செய்து கொண்டிருந்தவர்கள்தான் அவதூத சந்நியாசிகள் என்று அப்படி அழைக்கப்பட்டார்கள். அவதூத சந்நியாசி என்று சொல்கின்ற நேரத்தில் இதற்கு ஆரம்பத்தில் வித்திட்டவர் யார் என்று சொன்னால் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் யார் என்று சொன்னால் மும்மூர்த்திகளின் வம்சம். அதாவது மும்மூர்த்திகளின் அம்சமாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் அவர்தான் அவதூத துறவிகளுக்கு முன்னோடி. அவருடைய வழிபாட்டு முறையில் அந்த வழியிலே வந்தவர்கள்தான் சுயம் பிரகாச சுவாமிகளும் ஜட்ஜு சுவாமிகளும். அதற்கு பிறகு வந்தவர் புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள். அந்த சாந்தானந்த சுவாமிகள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை அப்படி பிரம்மாண்டமான அளவில் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். அவர் இந்த ஆலயத்தில் இந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்து மக்கள் அனைவரும் நலம் அடைவதற்காக அப்படி வழிபாட்டுக்கு அருள் செய்தவர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இந்த புவனேஸ்வரி அம்பாளை எப்படி வழிபாடு செய்கின்றார்கள் என்று சொன்னால், சாதாரண ஒரு சாட்சாத் அம்பாளாக மட்டும் நினைக்காமல் கல்வி கடவுளாக சரஸ்வதியினுடைய அம்சமாகவும் நினைத்து அப்படி வழிபாடு செய்கின்றார்கள் இந்த ஆலயத்தில். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அகாடமிக் இயர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வர ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கல்வியாண்டு தொடக்கம். எனவே அதற்கு ஒரு முன்னோட்டமாக கல்வி கடவுளாகவே அருள்பாலித்து வரக்கூடிய புவனேஸ்வரி அம்பாளை வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய என்று நாம் தரிசிப்பது என்பது பொருத்தமுடையது. புவனேஸ்வரி என்று சொன்னால் அந்த பெயருக்கு என்ன பொருள் பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த ஆலயமானது எங்கு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மறைமலை நகரில். மறைமலை என்று சொல்கின்ற பொழுது அன்பர்களே, மறை என்று சொன்னால் வேதம். அதாவது மலை என்று சொன்னால் அச்சலம் என்று, அசையாமல் இருக்கக்கூடியது என்று. ஆகையினால் வேதாச்சலம் என்று சுவாமிக்கு இறைவனுக்கு ஒரு பெயரானது உண்டு. எப்படி திருவண்ணாமலையில் அருள் செய்யக்கூடிய இறைவனுக்கு அருணாச்சலம் என்று பெயர். அதாவது அருணாச்சலம் என்று சொல்கின்ற நேரத்தில் அணுக முடியாத, அதாவது மிகப்பெரிய ஒரு அக்னியாக மலையாக இருக்கக்கூடியவன் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அருணாச்சலம் என்றும் அண்ணாமலை என்றும் அந்த இறைவனுக்கு பெயர். அருணாச்சலம் என்று சொன்னால் அச்சலம் என்று சொன்னால் மலை, அருணே என்று சொல்கின்ற நேரத்தில் அக்னி வடிவமாக இருந்த மலை என்று. அதை போலத்தான் வேதம் என்று சொல்கின்ற பொழுது அந்த வேத மலையாக இருக்கக்கூடியவன் கடவுள் என்ற கருத்தில் இறைவனுக்கு வேதாச்சலம் என்று பெயர். அந்த வேதாச்சலம் என்ற பெயரினுடைய தமிழாக்கம்தான் மறைமலை என்பது.
இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் இந்த புவனேஸ்வரி அம்பாள் இருப்பதும் பொருத்தம். எப்படி என்று சொன்னால், புவனேஸ்வரி அம்பிகையை பற்றி அப்படி அபிராமி பட்டர் குறிப்பிடுகின்ற பொழுது அம்பாளை வேத ஜனனி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது வேதத்திற்கெல்லாம் அவள்தான் மூல காரணமாக அமைகின்றவள் என்ற கருத்தின் அடிப்படையில் வேத ஜனனி என்று அம்பாளுக்கு ஒரு திருப்பெயரை சூட்டி அழைக்கின்றார். ஆகையினால் மறைமலை நகரில் புவனேஸ்வரி அம்பாள், அதாவது இந்த உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய அம்பிகை, நம்முடைய சென்னை மறைமலை நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த அம்பிகை இங்கு பிரதிஷ்டை செய்வதற்கு காரணமாக அமைந்தவர் அவதூத சன்னியாசியாக இருந்த சாந்தானந்த சுவாமிகள் என்று. அவர் வழியிலே வந்த பிரபானந்த சுவாமிகள் தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் பூஜைகளை நடத்தி வருகின்றார். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஜேஷ்டா தேவிக்கும் ஆயூர் தேவிக்கும் சுதை சிற்பங்களாக அமைத்து வழிபாடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. சுதை சிற்பங்கள் என்று சொன்னால் சுண்ணாம்பு கலவையால் ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய திருமேனிகள், விக்கிரகங்கள். ஜேஷ்டா தேவி என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த தேவியை பற்றி பலர் தவறாக தங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், மகாலட்சுமியினுடைய அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக தோன்றியவள் என்ற கருத்தில் இவளுக்கு மூத்த தேவி என்று பெயர். அந்த மூத்த என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டா என்று பெயர். ஜேஷ்டா என்று சொன்னால் மூத்த என்று பொருள். எனவே இந்த தேவியானவள் முதல் தேவி, மூத்த தேவி, தமிழில், சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டா தேவி. காலப்போக்கில் இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடானது அப்படியே இப்பொழுது அருகிவிட்டது. பல்லவர் காலத்தில் இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு சிறப்பாக இருந்தது என்பதற்கு பல்லவர் கால ஆலயங்களாக இருக்கக்கூடிய பல சிவாலயங்களில் இந்த ஜேஷ்டாதேவிக்கு தனி சன்னதியானது அமைந்து அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடும் நடைபெற்று வந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கடுத்ததாக அன்பர்களே, இந்த ஜேஷ்டாதேவியானவள் முதல் தேவி, மூத்த தேவி என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், இந்த அம்பிகையை மூதேவி என்று அப்படி குறைவாக மனதிற்குள் நினைத்து இந்த மூதேவியை எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் என்று அப்படி மனதிற்குள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஜேஷ்டாதேவியை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கும். அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் ஆயூர் தேவி வழிபாடு. அப்படி ஆயூர் தேவி என்று சொல்கின்ற நேரத்தில் இப்ப ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது ஆயுஷ்மான் பவா, அதாவது நல்ல நீண்ட ஆயுளுடன் நீங்கள் வாழுங்கள் என்று அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். அப்படி வாழ்த்துகின்ற பொழுது நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அப்படி உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எந்த தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆயூர் தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த ஆயூர் தேவி என்று சொல்கின்ற பொழுதே அந்த அம்பாளுடைய திருப்பெயரிலேயே நமக்கு அந்த அம்பிகையானவள் செய்யக்கூடிய ஒரு கருணை, ஒரு அருள், ஆற்றல் நமக்கு புரிய வருகின்றது. அடுத்ததாக இந்த ஆயூர் தேவியினுடைய விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த அம்பிகையானவள் தன்னுடைய திருக்கரங்களில் பல முனிவர்களை தன் கையிலே தாங்கி இருக்கின்றாள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அகத்தியர், போகர் என்றெல்லாம் சித்தர்கள் இருந்தார்கள் அல்லவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்த முனிவர்களை தன்னுடைய திருக்கரத்திலே தாங்கி திருக்காட்சி தரக்கூடிய அம்பிகை தான் ஆயூர் தேவி. எனவே இப்ப நமக்கு நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள் யார் என்று சொன்னால் சித்த மகா புருஷர்கள். எனவே அந்த சித்த மகா புருஷர்களுக்கு அருள் செய்தவள் யார் என்று சொன்னால் அன்னை பராசக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆயூர் தேவி. ஆகையினால் அந்த ஆயூர் தேவி வழிபாடு என்பதும் நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நாம் இந்த ஆலயத்தில் பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்பாள், அந்த அம்பாளை பற்றி அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இன்றைய தினம் நம்முடைய சென்னை மறைமலை நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை நாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது புவனேஸ்வரி என்று சொல்கின்ற நேரத்தில் இப்ப புவனம் என்று சொன்னாலே உலகம். இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து எல்லாவற்றையான செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பிகை.
ஆகியனாலே தான் அந்த அம்பிகைக்கு புவனேஸ்வரி என்று பெயர். இப்பொழுது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அமைகின்றவள் இந்த அம்பாள் என்ற கருத்தின் அடிப்படையில் அபிராமி பட்டர் அம்பாளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாதவளே, உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், பூத்தவளை என்று சொன்னால் இந்த உலகம் அனைத்தையும் படைக்கின்ற பொழுது அவள் பிரம்ம ரூபிணியாக இருக்கின்றாள், அதாவது பிரம்ம சக்தியாக விளங்குகின்றாள். பின் பூத்த வண்ணம் காத்தவளை, இந்த உலகத்தை படைத்து அதை காப்பாற்றுகின்ற பொழுது கோவிந்த ரூபிணியாக, அதாவது விஷ்ணு ரூபிணியாக, திருமாலினுடைய அம்சமாக விளங்குகின்றாள் அம்பாள். அதற்கடுத்ததாக கறந்தவளை என்று சொன்னால் அழிப்பவள். அப்படி அழிக்கின்ற பொழுது பிரளய காலத்தில் இந்த உலகத்தை அப்படி அழித்து திரும்பவும் படைக்கின்றாளாம். எனவே அவள் கறந்தவள் என்று அப்படி அழிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்ற பொழுது ருத்ர ரூபிணியாக சிவனுடைய அம்சமாக விளங்குகின்றாள் என்று முச்சக்திகளின், அதாவது மும்மூர்த்திகளின் சக்தியாக, ஒரே சக்தியாக விளங்கக்கூடியவள் யார் என்று சொன்னால் மாதா புவனேஸ்வரி என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அப்படி குறிப்பிட்டு இருக்கின்றார். எல்லா இயக்கங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைகின்றவள் யார் என்று சொன்னால் அம்பாள் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் அம்பிகைக்கு புவனேஸ்வரி என்று அப்படி ஒரு திருநாமமானது அமைந்து வழிபாடானது நடைபெறுகின்றது. இந்த அம்பாளை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்னதாங்க கிடைக்காது? எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவளாம். இப்போ ரேஷன் கடையில் போனாக்க நமக்கு என்ன கிடைக்கிது? எல்லாம் கிடைக்கிது சொல்கிறாங்க. யாருக்கு கிடைக்கின்றது? ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அம்பாள் என்ன செய்கிறா, பக்தி என்ற கார்டு வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இவள் ரேஷன் இல்லாமல், அளவு இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுக்குறாளாம். ஆகையினாலே தான் அளப்பெரும் செல்வத்தை, அளப்பெரும் அருளை, அளக்க முடியாத அருளை அளிக்கக்கூடியவள் யார் என்று சொன்னால் தன்னுடைய கடை கண்கள் வழியாக அன்பர் என்பவருக்கே, அன்பர் என்று சொல்லக்கூடிய கார்டு வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அம்பிகை என்று நல்லன எல்லாம் தரக்கூடியவள். நல்லன நல்லன என்று உலகத்தில் என்ன இருக்கின்றதோ எல்லாவற்றையும் தரக்கூடிய அந்த அம்பாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.